இன்னைக்கு சாந்தி டாக்கீஸ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சின்னதாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த ட்வீட் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அதேமாதிரி ட்விட்டர்லேயும் வந்து சரி, என்ன விஷயங்கள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற நிறைய கெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க. பட் எனக்கு வந்து அஃபீஷியலாகவே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாந்தி டாக்கீஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது யார் ஹீரோ அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான் வந்து ஹீரோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேரக்டர் நம்மளோட மேடோன் அஸ்வின் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலாம் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி டாக்கீஸில் தான் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த படமும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாவீரனுக்கு அடுத்து என்ன படம் நம்மளோட மேடோன் அஸ்வின் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பெரிய கெஸிங்காக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இதே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேடோன் அஸ்வின் திருப்பி வந்து படம் பண்ண போகிறாரு. அதுவும் யாரை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சியான் விக்ரம் சாரை வச்சு தான் வந்து அடுத்த படம் வந்து பண்ண போகிறதா அஃபீஷியலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு படமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேடோன் அஸ்வின் வந்து பொலிட்டிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு மண்டேலா படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்து செம்ம சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருப்பாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேடோன் அஸ்வின் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேடோன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சியான் விக்ரம் சார் வச்சு பண்ணுறதுனாலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிக்கர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் சார் வந்து வீர தீர சூரன் அப்படிங்கிற இந்த படத்தோட டீசர் வேறு வந்து விட்டுருந்தாங்க. இந்த டீசர்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு சியான் விக்ரம் சார் வந்து சாமி படம் மாதிரி களத்தில் இறங்கிட்டாரு அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாமல் சாமி படத்தில் இருந்த ஒரு கெட்டப் லுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாகும் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீர தீர சூரனில் கண்டிப்பாக தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு வருது அப்படிங்கிறதுனாலேயே ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டே வந்து விட்டதுனால சியான் விக்ரம் சாரோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி டாக்கீஸ் வந்து இன்னைக்கு அஃபீஷியலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட மேடோன் அஸ்வின் அதே மாதிரி நம்மளோட சியான் விக்ரம் சார் வந்து ஜாயினிங் பண்ணுறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ரூரல் ட்ராமாவும் அதே மாதிரி ஒரு ஃபேண்டசி மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதே சொல்ல முடியுது.